ஒரு பன்றியை மரத்து மேலே ஏற பழக்கி பாருங்க, உங்களால் முடியவே முடியாது. எவ்வளோதான் அடித்தாலும் கத்தியை வச்சு மிரட்டினாலும் பன்றியால் மரத்து மேலே ஏறவே முடியாது. ஆனால் குரங்கு யாருக்கிட்டே இருந்து கற்றுக்கிடாமலே எளிதாக ஏறிடும். அதற்காக பன்றிக்கு திறமை இல்லை, குரங்குக்கு தான் திறமை இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பறவைகளை பாருங்கள், வேகமாக சிறகடிச்சு வானத்தில் பறக்குது. ஏன்னா வானம் தான் பறவைகளோட சாம்ராஜ்யம். மீன்கள் கடலுக்குள்ள சாகசம் பண்ணுது. ஏன்னா கடல் தான் மீன்களோட சாம்ராஜ்யம். இதே மாதிரி தான் நமக்கும். நம்ம சரியான இடத்துல இருந்தோம்னா நாம தான் மேதை. நம்மளை மிஞ்ச யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பொருந்தாத தவறான இடத்துல நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைவீங்க. நீங்கள் வெற்றி பெறதும் தோல்வி அடைகிறதும் உங்களை வச்சு இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்த வச்சு தான் இருக்குது. இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு கொக்கோகோலாவை எடுத்துக்கோங்களேன். ரோட்டோர கடையில் 250 ml பாட்டிலோட விலை 20 ரூபா. அதே பாட்டிலில் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் குடிச்சிங்கன்னா அதோட விலை 50 ரூபா. அதுவும் ஒரு ஏர்போர்ட்டில் போனால் 80 ரூபா. ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த பாட்டிலோட விலை 100 ரூபா. பாட்டில் ஒன்று தான், அளவும் அதே தான். ஆனால் இடம் தான் வேறு. இடத்துக்கு இடம் மதிப்பு மாறுது. உங்கள் மதிப்பை சுற்றியுள்ளவங்க உணரலைன்னா உங்ககிட்ட திறமை இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இருக்கிற இடம் தான் சரியில்லை. ஆண்டவர் நம்மளை திறமைகளோடு தான் படைச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன திறமைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது பழிச்சிடும் இடம் எதுன்னு பார்த்து அங்கே போய் உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்கள் சாம்ராஜ்யம். அதில் நீங்கள் தான் ராஜா ராணி. சரியான வழியை தேர்ந்தெடுக்க ஆண்டவரிடம் வேண்டிக்கோங்க. ஆண்டவர் உங்களை வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு வழியை காட்டுவார். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. தேங்க்யூ.